கோல்டு ரேட்டு அதனுடைய வரலாற்றில் முதல் முறையாக 11,000 இன்னைக்கு கிராஸ் ஆகிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எதனால் இது இப்படி ஒரு சாத்தியமானது? எந்த அளவு இது எப்படி எப்படி இந்த அளவுக்கு வரும்ன்றது எப்படி சார்? அதாவது 11,600 இன்னைக்கு கிராம் விலை ஆயிருக்கு. இது முதல் முறை ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்கிறோம். இது முதல் முறை இல்லை, இன்னும் இதன் மாதிரி பல மடங்குகள் இன்னும் விலை ஏறுறதுக்கு காத்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போவே நம்ம சொன்னோம்னா நுகர்வோருக்கு ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறிடும். அதனால் நான் பீதியாக சொல்லலை, நிச்சயமாக நிதர்சனமான உண்மை. மிக விரைவாக தங்கம் விலை ஒரு பெரிய அளவில் செல்ல காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது ஏதோ ஒரு வர்த்தகத்துக்காக சொன்ன விஷயமா இல்லை. உலகத்துடைய பொருளாதாரம், சர்வதேச முதலீட்டாளருடைய மனநிலை, இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது நிச்சயமாக தங்கம் விலை ஒரு புதிய உச்சம் இந்த முறை சொல்வது என்பது நிச்சயமாக புதிய பெரிய உச்சம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தங்கத்துடைய விலை ஏற்றம் இருக்கும். இப்பொழுது சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 2 முறை விலைகள் ஒரு 4-5 முறை நடந்திருக்கு. இது எப்பவுமே எங்களுக்கெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துலேயும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 தடவை நடக்கும். இது இந்த ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் 5-6 தடவை ஒரு நாளைக்கு 2 முறை விலை ஏற்றம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. இது இனி தினம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. காலையில் ஒரு வேலை இருக்கும், மாலையில் பார்த்தீங்கன்னா வேறு வேலை இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தங்கத்துடைய விலையில் ஏற்றம் மாற்றம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் தெரிய வருகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். தங்கம் ஜனவரி இந்த 2025 1ஆம் தேதி ஜனவரி பார்த்தீங்கன்னா 7,150 ரூபாய். 7,150 ரூபாய் ஒரு சவரன், 65,200 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா 11,060 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 88,480 ரூபாய். அதை தொடர்ந்து வெள்ளி பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி 98 ரூபா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 166 ரூபா. இந்த 9 மாத காலம் முடிந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 68 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதனால் என்ன ஆகும்னா முதலீட்டாளர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன் தங்கம் மற்றும் இது இன்னும் அதிகமாக முதலீடு செய்து அதோடய லாபத்தை பார்க்கலாம். அதாவது சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு எப்போவுமே முதலீடுகள் என்பது தான் அவங்களுடைய தொழிலே. அதனால் அதில் அவங்க முதலீடு செய்து பெரிய லாபத்தை பார்ப்பார்கள். அவருடைய முதலீடுகள் பெரிய அளவில் இன்னும் கொண்டிருக்கின்றன. அதனால் வரும் காலங்கள்ன்ற சொல்வது நீண்ட தூரம் இல்லை, மிக விரைவாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை பெரிய அளவில் அபரிதமான அளவில் உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இன்னும் நிறைய பண்டிகை காலங்கள்லாம் தொடர்ந்து இப்போ வருது. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர்னு அடுத்து லைனாக வரப்போகுது. ஸோ இன்னும் இந்த கம்மிங் டேஸும் இதே மாதிரி தான் இருக்குமா சார்? இல்லை ஏதாவது ஸ்லைட்லி ஃபால் டவுன் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய எந்த பண்டிகையும், எந்த விசேஷமும் இல்லை, இந்தியாவுடைய எந்த பொருளாதார மாற்றமும் உலக தங்கத்துடைய விலையில் எந்த வித தாக்கத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தாது. அது அதாவது நம்ம வேணால் சொல்லிடலாங்க, திருமண நாட்கள், தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல் இப்படி எல்லாமே சொல்லலாம். அதெல்லாம் சர்வதேச விலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. இது முழுக்க சர்வதேச பொருளாதாரத்தினுடைய நிலைமை மற்றும் அதை தொடர்ந்து பங்குச்சந்தையுடைய நிலைமை போன்ற விஷயங்கள் தான் தங்கத்துடைய விலையை நிர்ணயிக்கும். அதை நாம் கணக்கிட்டு பார்த்தால் நிச்சயமாக தங்கம் விலை உயர்ந்து கொண்டு தான் இருக்கும். நம்ம நாட்டில் நடக்கிற எந்த ஒரு விசேஷ விஷயங்களுக்கும் தங்கத்துடைய விலையில் மாற்றம் அதனால் வந்துவிடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. இது காய்கறியோ இல்லை வேறு உணவுப் பொருட்களோ கிடையாது. தட்டுப்பாடு ஏற்படும், தேவை ஏற்படும், அதனால் விலை உயரும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது சர்வதேசத்துடைய நிலைமை மட்டும்தான். இந்த கோல்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை இப்போ எப்படி சார் இருக்குது கரண்ட் சினாரியோ? தங்கத்துடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. சமீப காலமாக நானே நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். தங்கம் எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகிறதோ, தொழில் செய்வதற்கு, தொழில் நகைகளை உருவாக்குவதற்கு சொக்கத்தங்கம் தேவைப்படுவதோ, நாங்கள் முன்கூட்டியே பதிவு செய்தால் ஒரு வாரம் பிறகுதான் எங்களுக்கு பொருள் கிடைக்கிறது. அந்த அளவுக்கு தங்கத்தின் மீது ஒரு பெரிய அளவில் டிமாண்ட் இருக்கிறது, தேவை இருக்கிறது. இது சர்வதேச அளவில் ஏற்பட்ட ஒரு தேவை. அதனால தான் சொன்ன தங்கம் இது மாதிரியான ஒரு நிலைமை என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை, முதல் முறையாக பார்க்கிறேன். இதை கணித்து பார்க்கும்போது பெரிய அளவில் தங்கம் விலை இன்னும் உயரும் அப்படிங்கிறது தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். மற்றும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உற்று நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாக தங்கம் உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. இப்போ 1 வீக் ஆகுதுங்கிறீங்க சார். இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி நீங்கள் உடனே கிடைச்சதா எப்படி சார் இருக்குது? இதற்கு முன்பாக எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு தங்கம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பணம் செலுத்தாலும் உடனடியாக, அதாவது அரை மணி நேரத்தில் தங்கம் கிடச்சிரும்.
இப்போ வந்துட்டு ஒரு வாரம் முதல் 10 நாட்கள் அவர்களது நேரம் கேட்கிறார்கள் தங்கம் தருவதற்கு. முன்கூட்டியே பணத்தை செலுத்திய பிறகு ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் என்பது எப்பொழுதுமே நாங்கள் பார்த்திராத ஒரு விஷயம். தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியும் அதே மாதிரியான ஒரு நிலைமை வந்து நீடித்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ அதனால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆகுதுங்கிறது தான் இப்போ இதை இம்பாக்ட்டும் புரிஞ்சுக்க முடியாது சார். பெரிய அளவில் அதனுடைய தேவை அதிகரித்து கொண்டு வருதுன்னு சொல்லலாம். அதை முதலீடுன்னு கூட சொல்ல மாட்டேன். அதனுடைய தேவை உலகளாவிய அளவில் பெரிய அளவில் வந்து தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா நிலைகளிலும் எல்லா மக்களும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள், முதலீடு செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்து சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ளது. ஜனவரி 1 7,150 ரூபான்னு சொன்னீங்க சார். இதே ஜனவரி 1 2026 எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது சார் உங்களுடைய? இப்பொழுது இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எதையும் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமே இருக்காது. அதாவது ஏற்கனவே நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னே சொன்னேன் தங்கம் விலை 1 லட்சம் வரும். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 55,000 56,000 ரூபா இருக்கும்போது 1 லட்சம் வரும், இன்னும் ஓரிரு வருடங்களில் வரும்னு சொன்னேன். ஆனாலும் இது எல்லாமே முன்கூட்டியே நடக்குது. இப்பொழுது சொல்கிறேன், இந்த 1 லட்சம் என்பது மிக விரைவாகவே நடந்துவிடும். 26 ஜனவரி எப்படி இருக்கும் சார்? ஒரு 11,000ங்கிறது கிராம் 15 போயிடுமா இல்லை எப்படி சார்? தங்கம் விலை வரும் காலம் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவு, நாம் கணித்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருக்கும். முன்கூட்டியே சொல்வது என்பது ஒரு அளவுக்கு நம்ம சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை தான் இப்பொழுது தெரிகிறது. அதனால் யாருக்கு தங்கம் தேவைப்படுகிறதோ அவர்கள் தங்களுடைய தங்க நகைகளாகவோ இல்லை தங்க கட்டிகளாகவோ வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. அல்லது முதலீட்டாளர்களுக்கு இது முதலீடு செய்வதற்கு மிக சரியான தருணம் என்று தான் நான் கூறுவேன். காரணம், அந்த அளவுக்கு அது ரிட்டர்ன் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 9 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 32,000 ரூபா ஒரு சவனுக்கு உயர்ந்துள்ளது. எந்த தொழிலும் கிடைக்காத ஒரு பெரிய லாபம் தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் வரும் என்பது நிதர்சனமாக உண்மையாக தெரிகிறது. இது வந்து இதோடு இருக்க போவதில்லை. வரும் காலங்களில் கூட தங்கம் விலை பெரிய அளவில் உயரும். அதனால் நிச்சயமாக தங்கத்தின் மீது நம்பி முதலீடு செய்யலாம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.